48 Laws of Power அப்படின்ற புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லாவை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லா என்னன்னா, நெவர் அவுட்ஷைன் யுவர் மாஸ்டர். இந்த லா என்ன சொல்லுதுன்னா, எந்த சூழ்நிலையிலுமே உங்கள் மாஸ்டரோடவோ உங்கள் சுப்பீரியரோடவோ நீங்கள் புத்திசாலி அப்படின்னு ப்ரூவ் பண்ண நினைக்காதீங்க. அவங்களுக்கு கீழே தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் நல்லது அப்படின்னு இந்த லா சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டான்ஸ் குரூப்பில் இருக்கீங்க. உங்களோட கோரியோகிராஃபருக்கு தெரியாமலேயே நீங்கள் ஒரு டான்ஸ் மூவ் பர்ஃபார்ம் பண்ணி ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் மாஸ்டரை, உங்கள் கோரியோகிராஃபரை நீங்கள் அவுட் சைன் பண்ணுற மாதிரி அர்த்தம். அதே சேம் டைம் அந்த மூவை உங்கள் கோரியோகிராஃபரோட டிஸ்கஸ் பண்ணி டீமாக பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அது உங்கள் கோரியோகிராஃபருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ஆச்சு, நீங்கள் டேலண்டட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ இதான் எக்ஸாம்பிள். லாஸ் ஆஃப் பவர் அப்படின்ற புக்கில் இருக்கிற செகண்ட் லாவை பார்க்க போகிறோம். செகண்ட் லா என்னன்னா, நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் இன் ஃப்ரெண்ட் அண்ட் லேர்ன் ஹவு டு யூஸ் எனிமீஸ். இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, எப்பவுமே உங்கள் நண்பர்கள் மேலே மட்டுமே அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைக்காம உங்கள் விரோதிகளையும் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்திக்கலாம்னு யோசிங்கன்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பேக்கிங் ஷாப் வைக்கலாம் அப்படின்ட்டு ஆசைப்படுறீங்க. உங்கள் நண்பர்கிட்ட சொல்கிறீங்க, உங்கள் நண்பர் அதில் எக்ஸ்பர்ட் கிடையாது, ஆனாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களால் அந்த பேக்கிங் ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியல. அதே நேரத்தில் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது, ஆனால் அவரு பேக்கிங்கில் எக்ஸ்பர்ட்டு. கொஞ்சம் கூட யோசிக்காம அவர்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்குறீங்க, அவரும் பண்ணுறாரு, நீங்கள் பேக்கிங்கில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுறீங்க. மாறல் என்னன்னா, பேக்கிங்கில் லேக் ஆஃப் ஸ்கில் இருக்கிற நண்பரை நம்பி தோக்கிறத விட பேக்கிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற எனிமையை நம்பி நம்ம ஜெயிக்க தான் பார்க்கணும். இதான் இந்த லா சொல்லுது. 48 Laws of Power அப்படின்ற புக்கில் இருக்கிற தேர்ட் லா பார்க்கணும். தேர்ட் லா என்னன்னா, கன்சீல் யுவர் இன்டென்ஷன். இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, உங்களோட எல்லா விஷயத்தையுமே எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க, பிடிச்ச அளவுக்கு மறைச்சிடுறீங்க. அப்படி சொன்னீங்கன்னா அந்த விஷயம் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு இதெல்லாம் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மங்காத்தா மூவி பார்த்துருப்பீங்க. அந்த மூவில ஹீரோ ஒரு குரூப்போட ஹோல் மூவி டிராவல் பண்ணுவாரு, இன்க்ளூடிங் ஹீரோயின். ஆனா அவர் எந்த நோக்கத்துக்காக அவங்க கூட டிராவல் பண்றாருன்னு கடைசி வரைக்கும் தெரியாம பார்த்துருக்காரு. அதனால எண்ட் ஆஃப் த மூவி அவரோட கோல் அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ மாரல் என்னன்னா, உங்களோட எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சொன்னீங்கன்னா அது தடைப்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த லாஸ்ட் 48 Laws of Power அப்படின்ற புக்கில் இருக்கிற ஃபோர்த் லா பார்க்க போகிறோம். ஃபோர்த் லா என்னன்னா, ஆல்வேஸ் சே லெஸ் தென் நெசசரி. எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அதிகமாக பேசாத, கம்மியாக பேசு, 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 2 வார்த்தை பேசு, அதான் சரி அப்படிங்கிறது அந்த லா சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து அட்ரஸ் கேட்குறாருன்னு வச்சுப்போம். உடனே நீங்கள் நேராக போங்க, லெஃப்ட் எடுங்க, ரைட் எடுங்க, யூ-டர்ன் போடுங்க, திருப்பி நேராக போங்க, லெஃப்ட் எடுங்க, ரைட் எடுங்க, லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு டெம்பிள் வரும், அது பக்கத்தில் தான் உங்கள் டெஸ்டினேஷன் இருக்குன்னு போட்டு குழப்பாம இந்த பிளாக் தாண்டி போங்க, லெஃப்ட்டில் பாருங்கள் ஒரு டெம்பிள் வரும், அது பக்கத்தில் உங்கள் டெஸ்டினேஷன் இருக்குன்னு சிம்பிளாக முடிக்க பாருங்கள். மாடல் என்னென்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு அதிகமான தகவல்களை சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயமே மறக்கிற அளவுக்கு ஒருத்தவங்களை போட்டு குழப்பாமல் கம்மியாக தகவல்களை சொல்லி அதே நேரத்தில் நெசசரி இன்ஃபர்மேஷனை கிளாரிட்டியாக ஒருத்தவங்களுக்கு கன்வே பண்ண பாருங்கள். இதுதான் இந்த லா சொல்ற மாதிரி. லாஸ் ஆஃப் பவர் புக்ல இருக்கிற 5th லா. உங்க மேல வச்சுக்க நன்மதிப்பு தான் வாழ்க்கையில எல்லாமே. அந்த ரெப்புடேஷனை காப்பாற்றுறதுக்காக உயிர் கொடுத்து போராடணும் அப்படின்னு தான் இந்த லா சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் நினைச்சுக்கோங்க. உங்களோட வேலை ப்ராடக்ட்டை ஷேர் பண்ணது, அதை பத்தி பேசுறது. அதுக்காக நீங்க எல்லா ப்ராடக்ட்டையும் ஷேர் பண்ணாம எந்த ப்ராடக்ட் நல்லதோ அதை மட்டும் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. மாடல் என்னன்னா, உங்களை ஃபாலோ பண்ற ஃபாலோவருக்கு நீங்க ஜெனுவனாகவும் ட்ரூத்ஃபுல்லாகவும் நல்ல ப்ராடக்ட் மட்டுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இதனால உங்களை ஃபாலோ பண்ற ஃபாலோயர் உங்க மேல வச்சிருக்கிற நன்மதிப்பு ரெப்புடேஷன் மேல மேல ஏறிக்கிட்டே போகுது. நீங்க சொல்ற வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க. அதே நேரத்துல கொஞ்சம் அந்த ரெப்புடேஷன் கொஞ்சம் அது திருப்பி வரது கஷ்டம் அப்படின்னு இந்த லா சொல்லுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லாஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிற புக்ல இருக்கிற 6th லா பார்க்க போறோம். 6th லா என்னன்னா, கோட் அட்டென்ஷன் அட் ஆல் காஸ்ட். இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணாலும் உங்க சுத்தி இருக்கிறவங்களுடைய அட்டென்ஷன் உங்க மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு இதெல்லாம் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்ட்ரீட் பர்ஃபார்மர் எடுத்துக்கோங்க. அவங்க பர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரீட்ல சுத்தி இருக்கிறவங்க எல்லா அட்டென்ஷனும் அவங்க மேல வர்றதுக்காக அவங்க வச்சிருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு சம் மியூசிக் ஜென்ரேட் பண்ணி அவங்க மேல அட்டென்ஷன் வர்ற மாதிரி பார்த்துப்பாங்க. அதனால அவங்களுக்கு சம் டிப்ஸும் கிடைக்கலாம். மாடல் என்னன்னா, அந்த ஸ்ட்ரீட் பர்ஃபார்மர் அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற எல்லாரோட அட்டென்ஷனும் அவங்க மேல கொண்டு வந்ததுனால மட்டும்தான் அவங்களால அவங்க கோலை அச்சீவ் பண்ண முடிஞ்சது, அதாவது பணம் சம்பாதிக்க முடிஞ்சது. அப்படி இல்லைன்னா அவங்க பர்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதான், யாரும் அவங்களை கண்டுட்டு இருக்கவே மாட்டாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணாலும் உங்க மேல அட்டென்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இந்த லா சொல்லுது. நெக்ஸ்ட் லால சந்திப்போம் அப்படின்ற புக்ல இருக்கிற 7th லா பார்க்க போறோம். 7th லா என்னன்னா,
let others to do the work for you but always take the credit. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னா, உங்களோட வேலையை மற்றவங்க வச்சு செய்வீங்க, ஆனால் அதுக்கு உண்டான கிரெடிட்ஸை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு இதெல்லாம் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 2011 கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஃபைனல் எடுத்துப்போம். இதில் MS தோனி 6 அடிச்சு நம்மளோட வெற்றியை உறுதி செய்வார். இதனால அவர் எல்லா இடத்தையும் முன்னிலைப்படுத்தப்படுவார், ஹீரோவாக பார்க்கப்படுவார். இதனால மற்ற பிளேயர்ஸ் பண்ண கான்ட்ரிபியூஷன் தெரியாமலே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், கம்பீர் 97 ரன் அடிச்சிருப்பாரு அந்த மேட்ச்ல, அவருக்கு உண்டான கிரெடிட்ஸ் கிடைச்சிருக்காது. ராகித் கான் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல 5 ஓவர்ல 3 மைடன் 6 ரன் 1 விக்கெட் கொடுத்துருப்பாரு. அதுக்கான கிரெடிட்ஸும் அவருக்கு கிடைக்காது. மற்ற பிளேயர் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான கிரெடிட்ஸும் கிடைக்காது. மாடல் என்னன்னா, ஒட்டுமொத்த டீம்னால கிடைச்ச வெற்றிக்கு உண்டான கிரெடிட்ஸ் ஒருவருக்கே போய் சேர்ந்துடும். இதுதான் இந்த லாக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் 40 கிளாஸ் ஆஃப் பவர் அப்படின்ற புக்ல இருக்கிற 8th law பார்க்க போறோம். 8th law என்னன்னா, மேக் அதர் பீப்புள் கம் டு யூ, யூஸ் பை டிப் நெசசரி. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இதுக்காகவும் நீங்க யார்கிட்டையும் போகாதீங்க, எல்லாரையும் உங்களை நோக்கி வர வைங்க. அப்படி வர வைக்கிறதுக்கு புரிய வச்சு கூட அவங்க வர வைங்க அப்படின்னு இந்த லா சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காஃபி ஷாப் இருக்கு. அந்த காஃபி ஷாப்புக்கு கஸ்டமரை வர வைக்கிறதுக்காக அவங்க எங்கள்கிட்ட வர எல்லா கஸ்டமருக்கும் நாங்க ஃப்ரீ வைஃபை தருவோம், ஹை ஸ்பீட் ஃப்ரீ வைஃபை தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ் நிறைய பேர் வராங்க. இதனால அவங்களுக்கு ப்ராடக்ட் நிறைய சேல் ஆகுது, நிறைய ரெவன்யூ வருது, அவங்களுக்கு ராயல் கஸ்டமர்ஸும் நிறைய பேர் வராங்க. மாடல் என்னன்னா, நாங்கள் எங்கள் காஃபி ஷாப் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு எல்லார்ட்டையும் போய் அவங்க சொல்லாமல், எங்கள்கிட்ட வர கஸ்டமருக்கு நாங்கள் ஹை ஸ்பீட் வைஃபை தரோம் அப்படிங்கிற ஒரு முறையை வச்சாங்க. எல்லாரும் அவங்களை நோக்கி வந்துட்டாங்க. இதுதான் இந்த லா சொல்கிற மாடல். 48 laws of power அப்படின்ற புக்கில் இருக்கிற 9th law பார்க்க போகிறோம். 9th law என்னன்னா, win through your action, never through argument. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க யாராவது ஜெயிக்கணும்னா உங்களோட செயல்கள் மூலியமா ஜெயிக்க பாருங்க, ஆர்கியூ பண்ணி ஜெயிக்க பார்க்காதீங்க அப்படின்னு இதெல்லாம் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அமீர் கானோட தங்கல் மூவி பார்த்துருப்பீங்க. இந்த மூவில அமீர் கானோட கேரக்டர் படி அவர் உடம்ப நிறைய ஏற்றணும், அப்புறம் திருப்பி ஃபிட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இது அமீர் கானால முடியாது அப்படின்னு கிரிட்டிசிசம் நிறைய இருந்துச்சு அந்த டைம்ல. இதுக்கு அமீர் கான் எந்த பதிலும் சொல்லல, ஆர்கியூமெண்ட்டும் பண்ணல. அதுக்கு பதிலாக அவரால் முடியும் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. மாறலன்னா, உங்களுக்கு மேல நிறைய கிரிட்டிசிசம் வந்தாலும் அமீர் கான் அவரால் உடம்பை ஏற்றவும் முடியும், இறக்கவும் முடியும் ப்ரூவ் பண்ணி காமிச்சதுனால அவரை கிரிட்டிசிசம் பண்ணவங்களுக்கு அவரு மரியாதை பாராட்டியும் பெற்றாரு. இதுதான் இந்த லாக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் 48 laws of power அப்படின்ற புக்ல இருக்கிற 10th law பார்க்க போறோம். 10th law என்னன்னா, அவாய்ட் தி அன்ஹாப்பி அண்ட் அன்லக்கி. இதெல்லாம் என்ன சொல்லுன்னா, எப்பவுமே சோகமா இருக்கவங்களோட, ஏதாவது பிரச்சனையோட இருக்கவங்கள நீங்க டிராவல் பண்ணாதீங்க. அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அவங்க நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு இந்த லா சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 2 group ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அதில் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட் எப்போவுமே ஏதோ ஒரு சோகத்தோட, ஏதோ ஒரு ப்ராப்ளத்தோடு இருக்காங்க. அவங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அவங்களோட ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துடுது, நீங்கள் டிமோட்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே நேரத்தில் இன்னொரு ஃப்ரெண்ட் குரூப் இருக்காங்க, அவங்க எப்பவுமே ஹாப்பியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நல்ல மோட்டிவேஷனால மைண்ட் செட்டோடு இருக்காங்க. அவங்களோட இருக்கும்போது உங்களோட மைண்ட் செட்டும் மோட்டிவேஷனல் ஆகுது. மாடல் என்னன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே மோட்டிவேஷனோட பாசிட்டிவ் வைப்போடு இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா உங்களோட மைண்ட் செட்டும் பாசிட்டிவாக இருக்கும். அது உங்கள் லைஃப்பில் எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகுறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்க வைக்கும். இதுதான் இந்த லாஸோட மாடல். நெக்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் பவர் அப்படின்ற புக்கில் இருக்கிற 11th law என்னன்னா, லேர்ன் டு கீப் பீப்புள் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. இதெல்லாம் இனிமே மற்றவங்க உங்களை சார்ந்து, அதாவது டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு இதெல்லாம் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆப்பிள் கம்பெனி எடுத்துக்கோங்க. ஆப்பிள் கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு எக்கோசிஸ்டத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த எக்கோசிஸ்டத்துக்குள்ள ஐஃபோனு, ஐபேடு, ஆப்பிள் வாட்ச், ஆப்பிள் டிவி, இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒரு கஸ்டமர் ஒரு ஐஃபோன் வாங்கலாம்னு வச்சுப்போம். அந்த கஸ்டமர் அந்த ஐஃபோனுக்கு தேவையான மற்ற ப்ராடக்டை வாங்குறதுக்கு ஆப்பிளே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கஸ்டமர் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வாங்கி ஆப்பிளோட இன்டெகிரேட் பண்ணணும்னா அதுக்கு ஆப்பிள் அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. மாடல் என்னன்னா, ஆப்பிள் அவங்களோட ப்ராடக்ட்னு கிரியேட் பண்ண எக்கோசிஸ்டம்னால அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ற கஸ்டமர் அவங்களோட பிராண்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிற கஸ்டமருக்கு ஆப்பிள் லாயலாகவும் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸையும் ப்ரொவைட் பண்றாங்க. இதனால அந்த கஸ்டமர் அவங்களோட தொடர்ந்து டிராவல் பண்றாங்க. இதுதான் இந்த லாக்கான எக்ஸாம்பிள். 48 laws of power அப்படிங்கிற புக்ல இருக்க 12th law. சில நேரங்கள்ல நீங்க நேர்மையாவும் பெருந்தன்மையாவும் நடந்துக்கிறது மூலியமா அது உங்களை பல பிரச்சனைல இருந்து காப்பாத்திடும். அது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனையை மறக்கடிக்க செஞ்சிடும் அப்படின்னு இதெல்லாம் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷாப்போட மேனேஜர் இருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு கோபமான கஸ்டமர் இருக்காருன்னு வச்சுப்போம். அந்த கஸ்டமர் வந்து கேட்கிறாரு, நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டை விட்டுட்டு எனக்கு வேற ப்ராடக்ட் அனுப்பிச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த மேனேஜர், சாரி நாங்கள் அனுப்பிச்சது தப்பு தான் அப்படின்ட்டு நேர்மையா அந்த தப்பை ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பெருந்தன்மையா,
நீங்க என்கிட்ட வேற ப்ராடக்ட் வாங்கும்போது உங்களுக்கு நான் 20% ஆஃபர் தருவேன்னு சொல்றாரு. இதனால அந்த கஸ்டமர் ஹாப்பி ஆயிடுறாரு, அவரோட கோபமும் கம்மியாகுது. மாறல் என்னன்னா அந்த மேனேஜரோட நேர்மையினாலையும் பெருந்தன்மையினாலையும் அவரோட பிரச்சனையை மறக்கடிக்க செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம நெகட்டிவ் மைண்ட் செட்ல வந்த கஸ்டமரை பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக மாத்தினாரு. அந்த கஸ்டமரை ரெகுலரா அந்த ஷாப்புக்கும் வர வச்சாரு. இதுதான் இந்த லாக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நாள் சந்திப்போம். 40 Laws of Power அப்படிங்கிற புக்ல இருக்கிற 13th law. நீங்க ஒருத்தவங்கள்ட்ட உதவி கேட்கும் போது அவங்கள்ட்ட நீங்க கருணையோ நன்றி உணர்வையோ எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா அவங்களுக்கு என்ன அதுல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத டார்கெட் பண்ணி பேசுங்க. கண்டிப்பா உங்களுக்கான உதவி கிடைச்சிடும் அப்படிங்கிறத அந்த லா சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பிசினஸ் பண்ணலாம் இருக்கீங்க, அதுக்காக ஒரு இன்வெஸ்டர் பார்க்க போறீங்க. முறை பார்க்கும்போது அவர்கிட்ட நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பவுமே நன்றியோடு இருப்பேன், இது எனக்கு பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு அந்த இன்வெஸ்டர் சரி பார்க்கலாம் நான் பண்றேங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. 2வது தடவை போறீங்க, அப்போ நீங்க எனக்கு நீங்க பணம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டபுள் த அமௌண்ட்டா திருப்பி தருவேன் 6 monthsல அப்படின்ற மாதிரி பேசி அவருக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்டே கிரியேட் பண்றீங்க. உங்களுக்கு இந்த டைம் பணம் கிடைக்காதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மாறல் என்னன்னா ஹெல்ப் கேட்கும்போது கருணை எதிர்பார்க்காதீங்க, அவங்களுக்கு அதுல லாபம் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத டார்கெட் பண்ணி பேசுங்க அப்படிங்கிறத இந்த லா சொல்ற மாறல். 40 Laws of Power அப்படின்ற புக்ல இருக்கிற 14th law. உங்க லைஃப்ல சிலர் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க, அது உங்க நண்பராக கூட இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல அவங்களோட போய் உடனே சண்டை போடாம அவங்கள்ட்ட தொடர்ந்து பழகி அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றத முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு தான் இந்த லா சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மாயா சாரா அப்படின்னு வச்சுக்கலாம். சாரா என்ன பண்றாங்க, மாயா பத்தி அவங்க இல்லாத போது தப்பா சொல்றது அந்த மாதிரி வேலைலாம் பண்றாங்க. இது மாயாவுக்கு தெரிஞ்சிருக்கு. மாயா உடனே சண்டை போடாம சாராவோட தொடர்ந்து டிராவல் பண்ணி ஏன் இப்படி பண்றா, அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு அவள் இப்படி பண்ணான்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்டை கன்வியூ பண்ணாமா வேணாமா அப்படின்ற முடிவை எடுக்கிறாங்க. மாறல் என்னன்னா உங்க லைஃப்ல உங்களுக்கு எதிராக செயல்படுறவங்க, உங்களுக்கு துரோகம் பண்றவங்க, உங்களை பத்தி தப்பா பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உடனே எமோஷனலா கோவப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம அவங்களோட தொடர்ந்து டிராவல் பண்ணி என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொறுமையா முடிவு எடுங்க. 40 Laws of Power புக்ல இருக்கிற 15th law. Crush your enemy totally. உங்க எனிமியை டோட்டலா அழிச்சிருங்க, கொஞ்சம் கூட விட்டு வைக்காதீங்க. அப்படி விட்டு வச்சீங்கன்னா அவங்க திரும்பி வந்து உங்களை அழிச்சிருவாங்கன்னு இந்த லா சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், நோக்கியா கம்பெனி 2000 டைம்ல ரொம்ப பீக்ல இருந்தது. அதுக்கப்புறம் 2007ல iOS இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே சேம் பீரியட்ல ஆண்ட்ராய்ட் ஃபோன் சாம்சங் மொபைல் ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. ஸோ இந்த iOS ஆண்ட்ராய்ட் 2 பேரும் ஸ்மார்ட் ஃபோனு, டச் ஸ்க்ரீனு, ஃபாஸ்ட் ஓஎஸ், பியூட்டிஃபுல் டிசைன்ஸ்ல கஸ்டமருக்கு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தாங்க. இதனால மொத்த கஸ்டமரும் நோக்கியா விட்டுட்டு iOS பக்கம் வந்தாங்க, ஆண்ட்ராய்ட் பக்கம் வந்தாங்க. இதனால நோக்கியா அப்படியே டவுன் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவங்களால ஏஞ்சி வரவே முடியல. மாறல் என்னன்னா ஒருத்தவங்களை ஜெயிக்கிறது மட்டும் இல்லாம தொடர்ந்து அவங்க அந்த இடத்துக்கு திரும்பி வராதபடி இந்த 2 ஸ்மார்ட் போன் கம்பெனியும் பார்த்துக்கிட்டாங்க. இதுதான் இந்த லாக்கான எக்ஸாம். 40 Laws of Power அப்படின்ற புக்ல இருக்கிற 16th law. ஒரு பொருள் நிறைய கிடைச்சா எப்படி அந்த பொருள் மேல மரியாதை இருக்காதோ அந்த மாதிரி உங்களோட அப்பியரன்ஸ் எல்லா இடத்துலயுமே இருந்துச்சுன்னா உங்களுக்கும் மரியாதை இருக்காது. அதுக்கு பதிலா உங்கள்கிட்ட எப்ப பேசுவோம், உங்களை எப்ப பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்க மேல வச்சிருக்கிற ரெஸ்பெக்ட், ஆனர் மேலும் மேலும் உயரும் அப்படின்னு இந்த லா சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க டைகர் வுட் எடுத்துக்கோங்க. அவரு கோல்ஃப் ஒரு பெரிய லிஜெண்ட். அவர் சம் பர்சனல் இஷ்யூனால கோல்ஃப் விட்டு விலகி இருந்தாரு. அப்பவுமே அவரோட ஃபேன்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாருமே அவரை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. In 2019ல அவர் கம்பேக் கொடுத்தாரு. அந்த கம்பேக்கை அவரோட ஃபேன்ஸ் ரொம்ப பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த ஆப்சண்ட் அவரோட மேல வச்சிருந்த ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானரை மேலும் மேலும் உயர்த்திருச்சு. ஸோ மாரல் என்னன்னா உங்களை எப்போ பார்ப்போம், உங்கள்கிட்ட எப்போ பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களோட ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர் மேலும் மேலும் உயரும் அப்படின்னு இந்த லா சொல்லுது. தேங்க்யூ. ஹாய், 40 Laws of Power அப்படின்ற புக்ல இருக்கிற 17th law. சில பேர் இருப்பாங்க, அவங்க இந்த பிரச்சனைக்கு இந்த சூழ்நிலைக்கு இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்மளால ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கவங்க மேலே நமக்கு ஒரு எந்த ஈர்ப்போ அட்ராக்ஷனோ வரவே வராது. அவங்கள ஈஸியாக நம்மளால கண்ட்ரோலும் பண்ண முடியும், ஜெயிக்கவும் முடியும். அதே நேரத்தில் சில பேர் இருப்பாங்க, அவங்க இந்த பிரச்சனைக்கு இந்த சூழ்நிலைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நம்மளால ஜட்ஜே பண்ண முடியாது. அப்படி இருக்கவங்க மேலே நமக்கு எப்பவுமே அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள நம்மளால கண்ட்ரோலும் பண்ண முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க், ஸ்பேஸ் அப்புறம் டெஸ்லா கம்பெனியோட ஓனர். அவரும் இப்படிதான், என்ன பண்ண போறாரு அப்படின்றது அவருக்கே தெரியாது. திடீர்னு ஏதாவது பண்ணிடுவார். ஸோ மாரல் என்ன அப்படின்னா, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றது ஒரு சஸ்பென்ஸாவே வச்சுக்கோங்க. நீங்க ஒரு அன்பிரடிக்டபிளா இருங்க. அதான் இந்த லா சொல்றோம். 40 Laws of Power அப்படின்ற புக்ல இருக்கிற 18th law.
உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது உங்களை நீங்கள் ஐசோலேட் பண்ணிக்கிறது மூலியமாவோ இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு வட்டம் உங்களுக்குன்னு ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது மூலியமாவோ அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போயிடும். அதனால மற்றவங்க உங்களை ஈஸியாக மேனிபுலேட் பண்ணிடுவாங்க, உங்களை ஏமாத்திடுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் எப்பவுமே மக்களோடு வெளி உலகத்தோடு தொடர்புலேயே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கும், புதிய தகவல்கள் கிடைக்கும். அது உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கோடாக் சொல்லலாம். கோடாக் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஐசோலேஷன் பண்ணிட்டு இருந்ததுனால வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. டிஜிட்டல் டெக்னாலஜி டெவலப் ஆகி வரும்போது இவங்களால அவங்களோட போட்டி போட முடியாமல் மொத்தமாக ஃபீல்ட் அவுட்டே போயிட்டாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். 48 Laws of Power அப்படின்ற புக்கில் இருக்கிற 19th law. நீங்கள் யார்கிட்ட சண்டை போட போகிறீங்க இல்லை யார்கிட்ட மோத போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மோதுங்க. அப்படி இல்லைன்னா உங்களை அவங்க கடைசி வரைக்கும் வச்சு செஞ்சுருவாங்க. ஏன்டா அவங்கள்ட்ட மோதணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் T20 2007 கிரிக்கெட் வேர்ல்டு கப் எடுத்துக்கோங்க. அதில் இந்தியா இங்கிலாந்து மேட்ச்சில் ஃப்ளின்டாப் யுவராஜ் சிங்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவார், பயங்கரமாக சண்டை போடுவார். அதுக்கு அடுத்த ஓவரே யுவராஜ் சிங் என்ன பண்ணுவார்னா தொடர்ந்து 6 6 அடித்து ஒரு ஹிஸ்ட்ரியை மேக் பண்ணிடுவார். இதில் நமக்கு தெரிகிற மாடல் என்னன்னா, நீங்கள் யார்கிட்ட மோத போகிறீங்க அப்படி இல்லைன்னா யார்கிட்ட மோதக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் பயங்கர டேலண்டானவர்கிட்ட இல்லை திறமையானவர் இல்லை பவரில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் இல்லை பயங்கர கோவக்காரவங்கள்ட்ட மோதுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. அப்படி மோதுனீங்க அப்படின்னா அதுக்குண்டான விளைவுகளும் பயங்கரமாக இருக்கும். ஸோ இதான் இந்த லாக்கான எக்ஸாம்பிள். Laws of Power புக்கில் இருக்கிற 20th law. Do not commit to anyone. நீங்கள் யாருக்குமே எந்த ஒரு கமிட்மெண்ட்டோ எந்த ஒரு உத்தரவாதமோ என்ன பிரச்சனைனாலும் உன் சைடு இருக்கேன் அப்படின்லாம் எதுவும் சொல்லிடாதீங்க. அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே அவங்க சைடே பேசுகிற மாதிரி ஆகிடும். உங்களுக்கு தோன்ற விஷயத்த எப்போவுமே உங்களால் சொல்லவே முடியாது. அதனால் எப்போவுமே நடுநிலையாக இருக்க பாருங்க அப்படின்னு இந்த லா சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹச்ஆர்னு வச்சுப்போமே, நீங்கள் ஒரு கம்பெனிக்காக ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறீங்க. நிறைய கேண்டிடேட் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவசரப்பட்டு யாரோ ஒரு கேண்டிடேட்டுக்கு நான் அவனை வேலைக்கு எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவரை விட பெட்டரான கேண்டிடேட் வரும்போது நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்ததுனால நீங்கள் இவர் எடுக்கிறதா அவர் எடுக்கிறதா அப்படின்ற ஒரு குழப்பத்துக்கு ஆளாயிடுவீங்க. பிகாஸ் ஆஃப் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் பண்ணிட்டீங்க. அதனால அவசரப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நடுநிலையாக முடிவெடுத்திருக்க முடியும். ஸோ மாரல் என்னன்னா, எப்போவுமே யாருக்கும் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுத்துடாதீங்க அப்படிங்கிறத இந்த லா சொல்கிற தெளிவான மாரல். 48 Laws of Power புக்கில் இருக்கிற 21st law. சில நேரங்களில் உங்கள் எதிராளியை விட நீங்கள் தாழ்வானவர் அப்படின்னு அவரை நினைக்க வைங்க. அப்படி பண்ணீங்கன்னா அவர் உங்களை குறைச்சி மதிப்பிட்டுருவார். அது உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கானர் மெக்ராகர் அப்படின்ற ஒரு மார்ஷல் ஆர்ட் ஃபைட்டர் இந்த லாவை பயன்படுத்தி எப்படி சாம்பியன் ஆனார் அப்படின்னு பார்க்கலாம். 2015 ஜோஸ் ஆல்டோ அப்புறம் மெக்ராகர் 2 பேருக்கும் ஃபைட் நடக்கிறதா இருந்தது. அந்த ஃபைட்டுக்கு முன்னாடி கானர் மெக்ராகர் ஆல்டோவை பற்றி தொடர்ந்து கிரிட்டிசிசம் பண்ணுறது, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமும் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதனால் மெக்ராகர் வெறும் திமிர் பிடிச்சவன் தான் அப்படின்ட்டு ஒரு மனநிலையை கிரியேட் பண்ணார். ஆனால் இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு அந்த ஃபைட் நைட்டில் தான் தெரிஞ்சுது. ஃபைட் நைட் அன்னைக்கு ஆல்டோ உணர்ச்சப்பட்டு மெக்ராகர் மேலே ஃபாஸ்ட்டாக முன்னோக்கி போனார். ஆனால் மெக்ராகர் காமாக கம்போஸ்டாக வெறும் 13 செகண்டில் ஆல்டோவை ஜெயிச்சிட்டாரு. உங்கள் எதிராளியை விட உங்களை நீங்கள் தாழ்வாக காட்டிக்கிறது மூலியமா அவர் உங்களை குறைச்சி மதிப்பிட்டுருவார். அது உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் தான் இதெல்லாம் சொல்லுது. 48 Laws of Power Law 22. சில நேரங்களில் உங்கள் எதிரியை எதிர்த்து நீங்கள் போராடும் போது உங்களால் முடியலன்னா சரணடைஞ்சிருங்க. அந்த சரணடைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இடைவெளி கிடைக்கும் இல்லைங்களா, அந்த நேரத்தில் உங்கள் பலத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. திரும்பி உங்கள் எதிரி வீக்னஸ் ஆகும்போது எதிர்த்து போராடி வெற்றி பெற பாருங்கன்னு இந்த லா சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2001 ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக அவங்க பதவி பறி போயிட்டு அந்த நேரத்தில் அவங்க தோண்டு உட்காராம அவங்க தொடர்ந்து மக்களை சந்தித்து மக்கள் ஆதரவு பெற்றாங்க. கட்சியோட உள்கட்டமைப்பை டெவலப் பண்ணாங்க. 2002 அவங்க ஊழல் குற்றச்சாட்டுலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் இன்னும் மிகுந்த பலத்தோட மாநில தேர்தலில் கலந்துக்கிட்டு வெற்றியும் பெற்றாங்க. மாறல் என்ன அப்படின்னா, தோல்வி அடையும் போது தோண்டு போகாமல் அந்த இடைப்பட்ட கேப்பை தன்னோட சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தின செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஸ்டோரி ஒரு எக்ஸாம்பிள். 48 Laws of Power Law 23. கான்சென்ட்ரேட் யுவர் ஃபோர்ஸ். உங்களோட எல்லா ஃபோர்ஸையும் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. அந்த விஷயத்தில் உங்களோட மொத்த கவனத்தையும் செலுத்துங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இந்த லால சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துப்போம். மிடில் ஆஃப் 2000 அவங்க ஸ்பேஸில் ராக்கெட்டை லான்ச் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லா ஒர்க்கையும் விட்டுட்டு
ஃபால்கா 1 அப்படின்ற ராக்கெட்டை ஸ்பேஸில் லான்ச் பண்ணுறதுக்காக மட்டுமே அவங்களோட கவனத்தை செலுத்தினாங்க. இதன் மூலியமா அவங்க செப்டம்பர் 28, 2008 4th அட்டெம்ப்டில் ஃபால்கா 1 ராக்கெட்டை வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. மாரல் என்ன அப்படின்னா, ஸ்பேஸ் எக்ஸ் இண்டஸ்ட்ரி எல்லா வேலையும் விட்டுட்டு ஒரே விஷயத்து மேலே அவங்களோட ஃபோர்ஸ் எண்ணம் எல்லாத்துலேயும் செயல்படுத்துறதுனால அவங்களால வெற்றி பெற முடிஞ்சுது. அதே மாதிரி நீங்களும் எல்லா விஷயத்துலையும் உங்களோட கவனத்தை செலுத்தாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, அந்த விஷயத்து மேலே ஃபுல் ஃபோர்ஸ் கவனத்தை செலுத்துங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த கிளாஸ் ஆஃப் பவர் லா 24 பிளே த பர்ஃபெக்ட் கோட்டியர். நீங்கள் ஒரு சிறந்த ஆலோசகராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அரசபையில் ராஜாவுக்கு ஒரு ஆலோசகராக இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். உங்களோட ஆலோசனை மட்டும்தான் சொல்லணும். அதை விட நீங்கள் ராஜாவோட புத்திசாலி அப்படின்னு எந்த நேரத்துலையும் காட்டிக்கவே கூடாது. முடிவெடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லும்போது அரசர் உங்களோட ஆலோசனை எப்பயும் எதிர்பார்ப்பாரு, உங்களை ஒரு உயர்ந்த பதவியில் வச்சு பார்ப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்ச விஷயத்த பவரில் இல்லைனாலும் ராஜா வச்சு உங்களால் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள், எப்படி இந்தியன் கிரிக்கெட்டரான சச்சின் டெண்டுல்கர் லாங் டைமா ஒரு பிசிசிஐல டாப்ல இருந்தாரு அப்படின்னு பார்ப்போம். பிசிசிஐனா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. அவரோட சாம் அண்ட் டிப்ளமசி மூலியமா பிசிசிஐ அஃபீஷியல்ஸ், அப்புறம் கிரிக்கெட் டீம் மெம்பர், அப்புறம் ஃபேன்ஸோட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்மார்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் மூலியமா பிசிசிஐ எக்ஸ்பெக்ட் பண்ணதை கரெக்டாக பண்ணாரு, கேமில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணாரு, ஹம்பிளாக இருந்தார், எந்த ஒரு கான்ட்ரவர்சியுமே அவர் இன்வால்வ் ஆகாமல் இருந்தார். இதன் மூலிமா அவர் பிசிசிஐயோட பாசிட்டிவ் லாங் டேர்ம் இன்ஃப்ளூயன்ஸை பெற்றாரு. இதன் மூலிமா அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் பிசிசிஐல அவரோட செல்வாக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. மாறல் என்ன அப்படின்னா, நீங்கள் சச்சின் மாதிரி ஒரு இடத்துல ஸ்மார்ட்டாக, ஸ்ட்ராட்டஜிக்கலாக, சாமாக, டிப்ளமாசியாக செயல்படும் போது உங்களுக்கு அந்த இடத்துல லாங் டேர்ம் சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு இந்த லால சொல்கிறாங்க. 48 laws of power, law 25, recreate yourself. இந்த சமுதாயம் உங்களுக்கு கொடுக்குற எந்த ரோலையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க. நீங்கள் என்னவாகணும் அப்படிங்கிறத, உங்களோட ஐடென்டிட்டி என்னங்கிறத நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த லால சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பிரியங்கா சோப்ரா எடுத்துக்கோங்க. அவங்க பாலிவுட்டில் மிகப்பெரிய ஸ்டார். ஆனாலும் அவங்க தன்னை ரீக்ரியேட் பண்ணணும்னு நினச்சாங்க, ஹாலிவுட்டில் சக்ஸஸ் ஆகும்னு நினச்சாங்க. அதனால அவங்க யூஎஸ் போனாங்க, தன்னோட ஆக்டிங் ஸ்கில்லு, ஸ்பீக்கிங் ஸ்கில்லு எல்லாத்தையும் மாற்றினாங்க, நிறைய ஆடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு குவான்டிகோ அப்படிங்கிற ஒரு டிவி சீரியலில் சான்ஸ் கிடச்சிது. இதன் மூலிமா அவங்க ஹாலிவுட்டில் மிகப்பெரிய ஸ்டார் ஆனாங்க. பிரியங்கா சோப்ரா ஸ்டோரி மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, அவங்க சின்ன ரிஸ்க் எடுத்து லைஃப்பில் அவங்கள ரீக்ரியேட் பண்ணணும்னு நினச்சாங்க. அதனால மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. நீங்களும் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ இன்னைக்கே உங்களை ரீக்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. 48 laws of power, law 26, keep your hand clean. நீங்கள் ஒரு பவரில் இருக்கீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி இல்லைனா ஒரு மெஸ்ஸி டாக் செய்யும் போது டைரெக்டாக அந்த விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்க, வேற யாரையாவது வச்சு அதை செய்ய வைங்க. அப்படி பண்ணும்போது அந்த விஷயத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களோட ரெப்புடேஷன் பாதுகாக்கப்படும், மக்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ட்ரஸ்ட்டு பாதுகாக்கப்படும் அப்படின்னு இந்த லால சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், பராக் ஒபாமாவை எடுத்துக்கோங்க. அவர் 44th US பிரசிடெண்ட்டாக பதவி வகிச்சாரு. அவரோட ஆட்சி காலத்தில் எத்திக்கல் டிசிஷன் மற்றும் டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்ணதுனால அவரு ஊழல் இல்லாம பாத்துக்கிட்டாரு. இதனால அவரு எந்த சர்ச்சையிலுமே சிக்கல. அவரு மக்களோட ட்ரஸ்ட்டை சம்பாதிச்சதுனால அவருக்கு லாங் லாஸ்டிங் ரெஸ்பெக்ட் கிடைச்சது. மாரல் என்ன அப்படின்னா, பராக் ஒபாமா எக்ஸாம்பிள் shows that keep your hand clean through ethical action and transparency, you can earn lasting respect and build a positive legacy. 48 laws of power, law 27. நம்ம ஊரில் மக்கள் கடவுளையோ மதத்தையோ இல்லை பொலிட்டீஷியன் இல்லை நடிகைகள் இப்படி யாரையாவது ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குறாங்க, இதனால அவங்க பவரில் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி மக்கள் உங்களை நம்ப வச்சுட்டிங்கன்னா மக்கள் நீங்கள் சொல்கிறத நம்ப ஆரம்பிப்பாங்க, உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால உங்களுக்கு பவர் கிடைக்கும் அப்படின்னு இந்த லால சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மோடிஜி அவர்கள் எடுத்துப்போம். அவர் பேசும்போது அவரோட பவர்ஃபுல்லான ஸ்பீச் மூலிமா அவர் ஈஸியாக மக்களிடையே கனெக்ட் ஆகிடுவார். அவருக்குன்னு ஒரு தனி பிம்பத்தையே கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அவரோட பிரச்சாரம் பேரணி மூலிமா மக்களிடையே ஒரு உணர்வை ஏற்படுத்துறாரு. இதனால அவர் எலெக்ஷன் டைமில் அவருக்கு நிலையான வெற்றி கிடைக்க வழிவகுக்குது. மாறல் என்ன அப்படின்னா, நீங்கள் மோடிஜி அவர்கள் ப்ளஸ் இந்த லாவை அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பவர் வேணும் அப்படின்னா நீங்கள் பேசுகிறதுல ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பிம்பத்தை கிரியேட் பண்ணணும். உங்களால் ஒரு பெரும் திரளான கூட்டத்தை உருவாக்க முடிஞ்சதுன்னா ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க, உங்களால் பவர் அடைய முடியும். 48 laws of power, law 28, என்டர் ஆக்ஷன் வித் போல்ட்னஸ். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக பண்ணுங்கள். கொஞ்சம் டவுட் வந்தால் கூட அந்த விஷயத்த பண்ணவே பண்ணாதீங்க.
நீங்கள் தைரியமாக பண்ணுற விஷயத்தில் தோத்தீங்கன்னா கூட இந்த உலகம் விட்றா பார்த்துக்கலாம் அடுத்த அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் நீங்கள் தயங்கி பண்ணுற விஷயத்தில் ஜெயிச்சிங்கன்னா கூட பெருசாக பேச மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜேம்ஸ் கேமரூன் உருவாக்குன அவதார் மூவி எடுத்துக்கோங்க. அந்த படத்தில் அவர் யோசித்த க்ரியேட்டிவ் விஷன், அதுக்கப்புறம் அதில் யூஸ் பண்ண விஷுவல் எஃபெக்ட்ஸ், அப்புறம் 3D டெக்னாலஜிக்காக அதை உருவாக்க பல வருஷம் அவர் கஷ்டப்பட்டார். அதுக்காக ஹியூஜ் ரிஸ்க் எடுத்தார் தைரியமாக. விளைவு என்ன? அவதார் மூவி தான் இருக்கிறதுலே அதிகமாக ஏர்ன் பண்ண மூவி அப்படிங்கிற பேரை பெற்றுச்சு. இண்டஸ்ட்ரியில் ஒரு செட்பேக்கை க்ரியேட் பண்ணிச்சு. மாறல் என்ன அப்படின்னா, நீங்கள் முழு தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும் ஒரு விஷயத்தில் இறங்கும் போது உங்களுக்கு அசாதாரண வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இந்த லால சொல்கிறாங்க. பை 40 laws of power. Law 29. Plan all the way to end. நீங்கள் எந்த ஒரு பிளான் பண்ணாலும் அந்த பிளான் உங்களுக்கு லாங் டைமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளானில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே யோசிச்சு அதுக்கான சொல்யூஷனையும் நீங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு இந்த லால சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எடுத்துப்போம். அவர் அரசியலுக்கு வரப்போகிறோம் அப்படின்ட்டு முன்கூடியே முடிவு பண்ணிட்டாரு. அதனால் அவரோட செயல்கள் எல்லாமே அதை நோக்கியே இருந்துச்சு. பொது பிரச்சனைகளில் தலையிட்டு அதுக்குண்டான தீர்வுகளை சந்திக்கிறது, தன்னோட ஸ்டார் பவரை யூஸ் பண்ணி மக்களோட ஆதரவு பெறுறது, அடிமட்ட தொண்டர்களோட பயணித்து ஆதரவு திரட்டுறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் பண்ணார். இதன் மூலிமா அவர் டிஎம்டிகே அவரோட கட்சியை ஸ்ட்ராட்டஜிக்கலி பொசிஷன்டு தேர்ட் பார்ட்டி இன் தமிழ்நாடு. மாறல் என்ன அப்படின்னா, கேர்ஃபுல்லாக திட்டமிடுறது மூலிமா நம்மளோட செல்வாக்கை உயர்த்தி அரசியலில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஸ்டோரி ஒரு எக்ஸாம்பிள். 8 laws of power புக்கில் இருக்கிற 30th law. நீங்கள் ஒரு ஒர்க்கை கஷ்டப்பட்டு பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் அதை முடிக்கிறதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்ப்பா அப்படின்லாம் யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. அந்த ஒர்க்கை ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் பண்ணி முடிச்சா மாதிரி வெளியில் காட்டிக்கோங்க. அப்படி பண்ணால் உங்களோட லெவல், உங்களோட ரெப்புடேஷன், பவர் மேலே உயரும் அப்படின்னு இந்த லால சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உசைன் போல்ட் எடுத்துக்கோங்க. அவர் 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக் கேமில் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பார். இந்த இடத்துல அவர் டேலண்ட்னு ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அவரோட டாமினன்ஸையும் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எனக்கு இதெல்லாம் சாதாரணண்டா அப்படின்ற மாதிரி ஆப்போனண்ட்டை பார்த்து கேட்குற மாதிரி அவர் ப்ரூவ் பண்ணியிருப்பார். ஸோ மாறல் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ டெடிகேஷன் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு ஒர்க்கை முடிச்சிருந்தாலும் எஃபர்ட்லெஸ்ஸாக நான் பண்ணி முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் காட்டிக்கிறது மூலிமா உங்களோட ரெப்புடேஷன், உங்களோட பவர், உங்களோட லெவல் மேலே மேலே உயரும் அப்படின்னு தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஹை 48 laws of power புக்கில் இருக்கிற 31st law. நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒரு சாய்ஸை கொடுத்து சூஸ் பண்ண சொன்னால் ரொம்ப பிடிக்கும். ஏதோ அவங்க சூஸ் பண்ணுற சாய்ஸ் தான் நடக்க போகிற மாதிரி. ஆனால் என்ன சாய்ஸ் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கே ஃபேவர் வர மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக பவர் அடைய முடியும் அப்படின்னு இந்த லால சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமிலி ட்ரிப் போகிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். சில்ட்ரன்ஸ் நிறைய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, கடைசியாக முடிவு பண்ணி ஒரு 3 இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சில்ட்ரன்ஸ் நம்ம சூஸ் பண்ண போகிற இடத்துக்கு தான் போக போகிறோம் அப்படின்ட்டு எக்ஸைட்டாக சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன சூஸ் பண்ணாலும் பேரண்ட் ஆல்ரெடி முடிவு பண்ண இடத்துக்கு தான் போக போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஃபேவர் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்டுக்கு தான். பவர் முடிவு பண்ண போகிறது யாருன்னா பேரண்ட் தான். ஸோ மாரல் என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு சாய்ஸஸ் கொடுக்கறது மூலயமா சில்ட்ரன்ஸு அவங்க நினைக்கிறதா நடக்குதுன்னு நம்ப வைக்கிறாங்க. ஆனால் கண்ட்ரோல் அண்ட் ஃபேவர் பேரண்ட்டு தான் போக போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 48 laws of power புக்கில் இருக்கிற 32nd law. நம்ம மக்கள் நிறைய பேருக்கு இமேஜினேஷனில் வாழ்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கவங்கள்ட்ட போய் நீங்கள் நீ கற்பனையில் இருக்கடா, இது ரியாலிட்டியில் நடக்காது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு உங்களை பிடிக்காமே போயிடும். அதே நேரத்தில் அவங்கள்ட்ட போய் நீ இமேஜினேஷன் நடக்கும், நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். இதனால் அவங்க உங்களை ஃபாலோ பண்ண கூட ஆரம்பிக்கலாம். அதனால உங்களுக்கு பவர் கூட கிடைக்கலாம் அப்படின்னு இந்த லால சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அமுல் ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. அது ஒரு டெய்ரி ப்ராடக்ட். டெய்ரி ப்ராடக்ட் என்ன தேவை? பியூரிட்டி, ரிலையபிலிட்டி, அப்புறம் கல்ச்சரல் ரீதியாக அந்த ஃபுட்டு தேவையா மக்களுக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 3 விஷயத்தையும் அவங்களோட அமுல்கள் அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா கஸ்டமரோட ஃபேண்டசியை தூண்டி விடுற மாதிரி பண்ணாங்க. இதனால் என்னாச்சு, அவங்க ஒரு தவிர்க்க முடியாத ப்ராடக்டாக கஸ்டமர் மத்தியில் 1960sலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. மாறல் என்ன அப்படின்னா, நீங்கள் மக்களோட ஃபேண்டசி அப்புறம் வேல்யூவை கவர்றது மூலிமா நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு லாங் கனெக்ஷனை உருவாக்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களை அவங்க மத்தியில் ஒரு ஐகானிக் கேரக்டராக உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 48 laws of power. Law 33. ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குது. அந்த வீக்னஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறது மூலிமா அந்த பர்சனை நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த லால சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பொலிட்டிஷியன் எடுத்துப்போம்.
எல்லா பொலிட்டிஷியனும் ஒரே மாதிரி தான். மக்களோட வீக்னஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட ஸ்பீச்சில் மக்களோட எமோஷனோட கனெக்ட் ஆகிடுவாங்க, அவங்களோட ட்ரஸ்ட்டை சம்பாதிச்சிடுவாங்க, அதனால அவங்களோட சப்போர்ட்டை பெருமாறியாக பெற்றுவாங்க. ஸோ மாரல் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொருத்தவங்களோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஆல்ரெடி பவரில் இருக்கிற பர்சனோட வீக்னஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால நீங்கள் பவருக்கு ஈஸியாக வந்துட முடியும். தேங்க்ஸ் ஃபார் 48 Laws of Power. Law 34. மற்றவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணலையா, அப்போது உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்டாக மற்றவங்ககிட்ட காட்டிக்கோங்க. எப்படின்னா, நீங்கள் பேசும்போது கான்ஃபிடென்ட்டாக, பொலைட்டாக, கிளியராக, ஸ்டாண்டர்டாலாக ஒரு கிங் ஆர் குயின் மாதிரி பேசுங்க. அப்படி நீங்கள் நடந்துக்கும் போது அந்த இடத்துல நீங்கள் ஸ்பெஷல் அண்ட் இம்பார்ட்டன்ட் பர்சனாக தெரியுங்க. ஜஸ்ட் லைக் எ கிங் ஆர் குயின் அப்படின்னு இந்த லால சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிங் ஆர் குயின் போல் செயல்படுற ஒரு சாக்கர் டீம் கேப்டனை இமேஜின் பண்ணிக்கோங்க. அவர் ஆன் ஃபீல்டில் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் மூலிமா டீம் மெம்பரை இன்ஸ்பைர் பண்ணுறாரு. ஆஃப் ஃபீல்டில் டீம்மேட் எப்படி ஒற்றுமையாக இருக்கணும், எப்படி டீம் வின் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. இவரோட இந்த ராயல் லீடர்ஷிப் ஆக்ட் மூலிமா அவர் ஒட்டுமொத்த டீமோட ரெஸ்பெக்டை சம்பாதிக்கிறாரு. மாரல் என்ன அப்படின்னா, மற்றவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மற்றவங்கள்ட்ட உங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக காட்டிக்கோங்க. 48 Laws of Power. Law 35. மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டைமிங். எந்த ஒரு சூழ்நிலையும் ஒருத்தவங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சால் அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம் அப்படின்னு இந்த லால சொல்கிறாங்க. எப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஹைட் அண்ட் சீக் கேம் விளாட்றாங்க அப்படின்னு வச்சுப்போம். அதில் ஹைட் பண்ணுறவங்க எந்த ஒரு பிளானும் இல்லாமல் வெளில வந்தாங்கன்னா ஈஸியாக மாட்டிப்பாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கரெக்டான ஒரு பிளேஸ், ஹைடான பிளேஸில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்க சும்மா இல்லாமல் மற்றவங்களாம் எங்கே ஒழிஞ்சிருக்காங்க, இந்த பிடிக்கிற பர்சன் வந்து எந்த டைமில் மூவ் ஆகிறாரு அப்படிங்கிறலாம் பக்காவாக பார்த்து வச்சுக்கிறாங்க. அவங்களுக்குன்னு கரெக்டான தருணம் வரும்போது டக்குன்னு வெளியில் வந்து அந்த கேமில் வின் பண்ணிடுறாங்க. ஸோ லைஃபும் இப்படி தான், நிறைய கஷ்டங்கள் வரும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பதட்டப்படாமல் அமைதியாக பொறுமையாக உங்களுக்கான தருணம் வர்ற வரைக்கும் காத்திருந்து நீங்கள் அந்த விஷயத்தை செய்யும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் வெற்றி பெறலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். 48 Laws of Power. Law 36. லைஃப்பில் உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்காமல் போகலாம், இல்லை கிடைக்காமல் போகலாம். அந்த மாதிரி நேரத்தில் அதை பற்றி பெருசாக யோசிக்காமல் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் கிரிக்கெட் கேம் எடுத்துக்கோங்க. அதில் ஆப்போனன்ட் டீம் பேட்டிங் பண்ணுறவங்கள்ட்ட ஸ்லெட்ஜிங் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது மூலிமா அவங்களோட ஸ்லெட்ஜிங்கை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதாகிடும், அவங்கள மோர் ஸ்ட்ராங்கர் ஆகிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் அவங்கள்ட்ட ஸ்மைல் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணி உங்களோட பேட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் பவர்ஃபுல் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட காட்டுறீங்க. அவங்களும் ஸ்லெட்ஜிங் வேண்டாம், வேலைக்கு ஆகுதுன்னு அவங்களும் போயிடுவாங்க. லைஃப்பும் இப்படி தான், கிரிக்கெட் மாதிரி உங்களோட பிரச்சனைகள் அப்புறம் உங்களோட எனிமிக்கு நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்கறது மூலிமா அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதாகிடுது. அதுக்கு பதிலாக நீங்கள் அவங்களை இக்னோர் பண்ணுறது மூலிமா அந்த இடத்துல நீங்கள் மோர் ஸ்ட்ராங்கராகவும் கண்ட்ரோலாகவும் தெரியுறீங்க. முக்கியமாக உங்களுக்கு உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் அப்புறம் டிசைர் எவ்வளோ குறைவாக நீங்கள் வெளிப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த்தாகவும் லீடர்ஷிப் குவாலிட்டி உடையராகவும் தெரிய போகிறீங்க. உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். புக்கில் இருக்கிற 37th Law. கிரியேட் எ கம்பெலிங் ஸ்பெக்டக்கிள். நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறது மூலிமா மக்களுக்கு உங்கள் மேலே ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். இதனால் மக்கள் மத்தியில் உங்களை ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக மாற்றி காட்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரெட்புல்லோட ஸ்ட்ராட்டோஸ் ஜம்ப் சொல்லலாம். In 2012 ரெட்புல் ஸ்கை டைவரான ஃபெலிக்ஸ் அப்படிங்கிறவருக்கு ஸ்பான்சர் பண்ணி 128,000 ஃபீட் ஹைட்லேருந்து கீழே குதிக்க வச்சாங்க, ஸ்பேஸ்லேருந்து. அப்படி பண்ணதை மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் லைவாக பார்த்தாங்க. இதனால ரெட்புல் குளோபல் ஆடியன்ஸை கவர் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்னாலே ரெட்புல் தான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையும் கிரியேட் பண்ணாங்க. இதுலேருந்து நமக்கு தெரியற லெசன் என்ன அப்படின்னா, லைஃபோ பிஸ்னஸோ நீங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணுறது மூலிமா மக்களோட அட்டென்ஷனை உங்களால் பெற முடியும். அதன் மூலிமா உங்களை ஒரு பவர்ஃபுல்லான மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். 48 Laws of Power புக்கில் இருக்கிற 38th Law. திங்க் ஆஸ் யூ லைக், பிஹேவ் லைக் அதர்ஸ். நீங்கள் யூனிக்காக இருக்கணும், க்ரியேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நீங்கள் எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அந்த இடத்துல மட்டும் நடந்துக்கோங்க. பிளண்டாக ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது தேவையற்ற அன்னெசரி அட்டென்ஷன், நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸ் தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2010 MTV அவார்ட்ஸில் லேடி காகா வியர் பண்ணிட்டு வந்த மீட் ட்ரெஸ்ஸை சொல்லலாம். அவங்க யூனிக்காக அவுட் ஆஃப் பாக்ஸ் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீட் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு வந்தாங்க. இது சில பேருக்கு பிடிச்சாலும் பெருவாரியான பேருக்கு அது பிடிக்கல, ஷாக் ஆனாங்க. அது மட்டும் இல்லாமல் அஃபண்டும் ஆனாங்க. ஸோ நீங்கள் உங்களோட வியர்டு கிரியேட்டிவ் ஐடியாஸை முதல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே அப்ரிஷியேட் பண்ணுவாங்களோ அங்கே காட்டுங்க. பிளண்டாக வந்தீங்கன்னா நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். மாரல் என்ன அப்படின்னா, நீங்கள் பி யுவர் செல்ஃப், அவுட் ஆஃப் பாக்ஸ் யூனிக்காக இருக்கிறது தப்பு இல்லை, பட் எங்கே அப்படிங்கிறத
யோசிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ புக்கில் இருக்கிற 39th லா, ஸ்டிரப் வாட்டர்ஸ் டு கேட்ச் ஃபிஷ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கோபமாக ரியாக்ட் பண்ணுறதாலையோ இல்லைனா எமோஷ்னலாக முடிவெடுக்கிறதாலையோ எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. ஒரு மோசமான சூழ்நிலை வரும்போது நீங்கள் காமாக கிளியராக யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட எனிமியை அந்த இடத்துல நீங்கள் கோவப்பட வச்சிங்கன்னா உங்களோட கை அங்கே ஓங்கி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு மோசமான சுச்சுவேஷனில் உங்களோட கண்ட்ரோல் காமை மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிட முடியும். எக்ஸாம்பிள், எலான் மஸ்க் 2019 அவரோட சைபர் ட்ரக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதோட விண்டோ அன்ப்ரோக்கபிள் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு மெட்டல் பாலில் அதில் த்ரோ பண்ணுவாங்க. என்னாச்சு, அது நொறுங்கிடுச்சு. அந்த இடத்துல எலான் மஸ்க் கோவப்படாமல் ரொம்ப காமாக கண்ட்ரோலாக ஒரு ஜோக்லாம் பண்ணி அந்த மூமெண்ட்டே ஒரு மெமரபுளாக மாற்றிடுவார். ஸோ மாரல் என்ன அப்படின்னா, எந்த ஒரு மோசமான சூழ்நிலையும் உங்களோட காமன் கண்ட்ரோலை நீங்கள் இழக்காமல் இருந்தீங்கன்னா அந்த சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக மாற்றிட முடியும். நீங்கள் 48 laws of power புக்கில் இருக்கிற 40th law, despise the free lunch. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த ஒரு பொருளை ஏதாவது உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் வாங்கிடாதீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் ப்ராப்ளம் இல்லைனா ஒரு சீக்ரெட் ட்ரிக்ஸ் ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். அப்படி ஏதோ ஒரு பொருள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதை காசு கொடுத்து வாங்குங்க. நீங்கள் காசு கொடுத்து வாங்குறது மூலிமா நீங்கள் யாருக்கும் கடன்பட்டவராகவோ இல்லை ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்லைனா நீங்கள் ஏமாற்றப்படுவது தவிர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி இல்லைனா ஒரு மாலுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே சில பிராண்ட்ஸ் வந்து அவங்க கம்பெனியை ப்ரமோட் பண்ணுறதுக்காக டிஷர்ட்டில் அவங்க லோகோ பிரிண்ட் பண்ணி ஃப்ரீயெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வாங்கி வியர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கம்பெனிக்கு நீங்கள் நடமாடும் அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் ஆகிடுவீங்க. ஸோ மாரல் என்ன அப்படின்னா, ஃப்ரீயாக ஒருத்தவங்க விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்டேருந்து அவங்க ஏதோ ரிட்டர்ன் எதிர்பார்க்குறாங்க. லைக் இந்த ஃப்ரீ டிஷர்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. ஸோ இனிமேல் ஃப்ரீயாக கொடுத்தா வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஆஃப் பவர் புக்கில் இருக்கிற 41st law, அவாய்ட் ஸ்டெப்பிங் இன் தி கிரேட் மேன் ஷூ. ஒரு பர்சன் ஆல்ரெடி ஒரு கிரேட்டான விஷயத்தை பண்ணி எல்லாரோட பாராட்டையும் பெற்றுடுறாங்க. அதே விஷயத்த நீங்கள் திரும்பி பண்ணீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பாராட்டு கிடைக்காது. ஒரு கிரேட் பர்சன் மாதிரி நீங்கள் ஆகணும்னு நினச்சி அவங்கள மாதிரியே ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இல்லைனா ஒரு ஃபேமஸான ஃபாதருக்கு நீங்கள் உங்கள் அப்பா மாதிரியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணதை விட நீங்கள் டபுள் த டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம் அது ஃபெயிலும் ஆகலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் தனி கிரியேட் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களால் லைஃப்பில் ஷைன் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வில் ஸ்மித் அண்ட் அவரோட சன் ஜேடன் ஸ்மித் சொல்லலாம். வில் ஸ்மித் ஹாலிவுட்ல ஒரு பெரிய ஆக்டர். ஜேடன் ஸ்மித் அவங்க அப்பா மாதிரி ஆகாமல் அவருக்குன்னு ஒரு தனி வழியை கிரியேட் பண்ணார். மியூசிக்கு, பேஷனு, என்வரான்மெண்டல் ஆக்டிவிசம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் பண்ணி அவர் மல்டி டேலண்டட் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு பேரை கிரியேட் பண்ணார். ஸோ மாரல் என்ன அப்படின்னா, நீங்கள் அவங்கள மாதிரி ஆக போகிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு தனி வழியை கிரியேட் பண்ணி லைஃப்பில் ஷைன் ஆக பாருங்கள். 48 laws of power. Law 42, ஒரு பர்சன் உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை ஏற்படுத்தினா பிரச்சனையை நிறுத்த நேரடியாக அவரை சமாளித்து அந்த பிரச்சனையை முடிக்க பார்க்கணும். அப்படி இல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா மற்றவங்களும் அவரை பார்த்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உங்களுக்கு யார் ட்ரபிள் கொடுக்குறாங்களோ அவரை இந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் விளக்கிடுங்க. அப்படி பண்ணுறதுனால மற்றவங்களும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறத படிப்படியாக நிப்பாட்டிடுவாங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா, சிக்காகோவில் 1930 கெப்போன் அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டர் நிறைய வயலன்ஸ் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தார். இதனால் போலீஸார் அவரை கடைசியாக அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே குற்றங்கள் படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்துச்சு. யார் ட்ரபிள் கொடுக்குறாங்களோ மெயின் சோர்ஸை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே சுச்சுவேஷன் பேக் டு நார்மல் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கற்றுக்கிற லெசன் என்ன அப்படின்னா, அட்ரஸிங் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ட்ரபிள் யூ கேன் பிரிங் பீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ எவ்ரி ஒன். 48 laws of power புக்கில் இருக்கிற 43rd law, ஒர்க் ஆன் யர் ஹார்ட் அண்ட் மைண்ட் ஆஃப் அதர்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களை அதை செய் இதை செய் அப்படின்னு வற்புறுத்தாமல் கட்டாயப்படுத்தாமல் அவங்களோட எமோஷன் அப்புறம் டிசையரை புரிஞ்சுக்கிட்டு கனிவாக பேசினா மக்களை வெல்லவும் முடியும், நீங்கள் நினச்சதை சாதிக்கவும் முடியும். எக்ஸாம்பிள், ஃபேமஸ் யூடியூபரான மிஸ்டர் பீஸ்ட்டை எடுத்துக்கலாம். அவர் மக்களுக்கு பணம், கார், ஈவன் ஹவுஸ்லாம் கிஃப்ட் பண்ணுறதுல பெயர் பெற்றவர். இந்த மாதிரி கிஃப்ட் அவர் கொடுக்கறதால பீப்புளோட ட்ரீமை தட்டி எழுப்பி மக்களை எக்ஸைட்டடாகவும் ஹோப்ஃபுல்லாகவும் உணர வைக்கிறாரு. அவரோட தாராள மனப்பான்மை ஒரு ஸ்ட்ராங் எமோஷ்னல் கனெக்ஷனை ஏற்படுத்துது. இதனால் அவரோட வீடியோஸை மில்லியன்ஸ் ஆஃப் லாயல் ஃபேன்ஸ் ஈகராக பார்க்குறாங்க. லெசன் என்ன அப்படின்னா, by appealing to what people care about and make them feel good, you can build lasting loyalty and influence. 48 laws of power. Law 44, ஒருத்தவங்க செய்கிறத நீங்கள் அப்படியே திருப்பி செய்யும்போது அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி கோவப்படுத்தி அவங்கள சிந்திக்காமல் செயல்பட வைக்கலாம் அப்படின்னு இந்த லால சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 1930
மகாத்மா காந்திஜி பண்ண சால்ட் மார்ச் சொல்லலாம். அந்த டைமில் பிரிட்டிஷ் சால்ட்டுக்கு நிறைய டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இதை எதிர்க்கணும் அப்படின்னு காந்திஜி முடிவு பண்ணாங்க. அதனால 240 கிலோமீட்டர்ஸ் நடந்தே போய் அரபிக் சீல ஓன் சால்ட்டை மேக் பண்ணாங்க. இது ஒரு மாதிரி பிரிட்டிஷ் பண்ண அதே சேம் வே மிரர் ஆக்ட் மாதிரி பண்ணாங்க. இதனால பிரிட்டிஷ்காரங்க கன்ஃபியூஸ், கோவம், அப்புறம் அப்செட்டும் ஆனாங்க. இந்த விஷயத்துக்கு அப்புறம் பலரும் சுதந்திர போராட்ட இயக்கத்துல சேர்ந்தாங்க. லெசன் என்ன அப்படின்னா, காந்திஜியோட இந்த மிரர் ஆக்ட் பிரிட்டிஷ்க்கு ஒரு பாடம் கற்பிச்சுது. அது மட்டும் இல்லாம அன்ஃபேருக்கு எதிராக எப்படி எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கறத எல்லாருக்கும் எடுத்து காட்டுச்சு. தேங்க்ஸ். லா 45. மக்களுக்கு மாற்றம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் சடன் சேஞ்சஸை என்னைக்குமே மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. நீங்கள் உங்களோட ஐடியாஸை ஸ்லோவாக கிராஜுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மக்கள் அதை படிப்படியாக அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு இந்த லால சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஃபுட்பால் டீமுக்கு கேப்டனா போறீங்க. அந்த டீம் ஆல்ரெடி ஒரு ட்ரைனிங்கை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை விட ஒரு பெட்டர் ட்ரைனிங் உங்களுக்கு தெரிஞ்சாலும் உடனே நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதே டீம்ல ஒரு பிக் சேஞ்சஸ் ஆயிடும். அது உங்களுக்கு எதிர்ப்பை தான் கிரியேட் பண்ணும். அதுக்கு பதிலாக உங்களோட ஐடியாவை நீங்க ஸ்லோவா கிராஜுவலா அந்த டீமுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாவே தெரியல, அதை அவங்க ஈஸியா அடாப்டும் பண்ணிக்கிறாங்க. இதனால உங்களோட டீமும் இம்ப்ரூவ் ஆகுது, அவங்களோட எதிர்ப்பு இல்லாமலேயே. ஸோ மாரல் என்ன அப்படின்னா, பழைய ட்ரைனிங்கை மதிச்சு உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை ஸ்லோவா நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால டீமோட எதிர்ப்பையும் சம்பாதிக்கல, உங்க டீமையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க. 48 laws of power புக்ல இருக்கிற 46th law. நீங்க ரொம்ப பர்ஃபெக்டானவரா மற்றவங்கள்ட்ட காட்டிக்கிறது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு இந்த லால சொல்றாங்க. நீங்க ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியும் போது மக்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுறது, அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட பழகிறதே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், ஒரு மூவி ஆக்டர் எடுத்துப்போம். அவர் மூவில ரொம்ப பர்ஃபெக்டா நடிப்பாரு, ரொம்ப பர்ஃபெக்டான ஆள் மாதிரி காட்டிப்பாரு. ஆனா இன் ரியல் டைம்ல அவர் பிளாக்லாம் வெளியிட்டு ரொம்ப ஃபன்னா வெளிப்படுத்துவாரு. வெளிகளில் ரசிகர்களை பார்க்கும்போது ஹாய் அப்படின்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறது, இது மாதிரி பண்ணும்போது அவரு ரசிகர்களோட ஈஸியா கனெக்ட் ஆயிடுவாரு. ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவரும் நம்மள ஒரு ஆள் தான் அப்படின்ட்டு அவரும் ஈஸியா கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கே லெசன் ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட இன்பர்ஃபெக்ஷன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா நீங்களும் நார்மல் தான் மற்றவங்கள மாதிரி அப்படின்னு மற்றவங்களுக்கு உங்களை புரிய வச்சு ஈஸியாக அவங்களோட உங்களை கனெக்ட் பண்ணிக்க அலோவ் பண்ணுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. 48 laws of power, law 47. வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஜெயிச்ச உடனே நம்ம சாதிச்சிட்டோமே, இன்னும் நம்ம போய் ஜெயிக்கலாமே அப்படின்லாம் தோணும். அப்படி நீங்கள் போகும்போது சம்டைம்ஸ் நீங்கள் ஏற்கனவே ஜெயிச்ச விஷயத்திலே தவறுகளை செய்யலாம், டவுன்ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஜெயிக்கும் போது அமைதியாக இருங்க, உங்கள் பிளானில் ஃபிக்ஸ்டாக இருங்க. ஜெயிக்கிறது சந்தோஷம்தான், ஆனால் எப்போ உங்கள் ஜேர்னியை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு போர்ட் கேம் விளையாடுறீங்க அப்படின்னு நினச்சிப்போம். அதில் நிறைய பாயிண்ட் எடுக்கிறது தான் உங்களோட கோல். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து உங்கள் கோலை ரீச் பண்ணோடனே அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த விக்டரியை என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. அதை விட்டுட்டு இல்லை நான் இன்னும் நிறைய பாயிண்ட் எடுப்பேன் அப்படின்னு போகும்போது யூ மேக் அ மிஸ்டேக் அண்ட் உங்களோட கேமில் லாஸ் ஆகிடுவீங்க. ஈவன் தோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னடா அவன் பேராசப்பட்டவனா இருக்கானே அப்படின்னு கூட உங்கள்கிட்ட விலக வாய்ப்பு இருக்குது. ஸோ மாரல் என்ன அப்படின்னா, நோ வென் டு ஸ்டாப், என்ஜாய் யுவர் சக்ஸஸ் வித்தவுட் புஷிங் டூ ஃபார். ஹாய். 48 laws of power புக்கில் இருக்கிற 48th law இதுதான் கடைசியான லா. இந்த உலகத்தில் இதுதான் சரியான வழி, இதுதான் தப்பான வழி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எந்த சூழ்நிலைக்கு என்ன பண்ணால் கரெக்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு கரெக்டாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் ஈஸியாக ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வாட்டரை இமேஜின் பண்ணிக்கோங்க. வாட்டர் எந்த இடத்துல வேணாலும் ஓடும், எந்த இடத்துலையும் அது ஃபிக்ஸ் ஆகிடும், எந்த ஷேப்பில் வேணாலும் அது மாற்றிக்கும். அந்த மாதிரி நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வர்ற அனைத்தையும் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் ரொம்ப பெரிய பவரில் இருக்கிறவங்க யாருமே நான் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. அப்படி பண்ணால் அவங்களால தொடர்ந்து இந்த பவரில் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க ஈஸியாக டார்கெட் பாயிண்டாக மாறிடுவாங்க. அதில் என்ன அப்படின்னா, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கணும். ஆல்வேஸ் ரெடி டு அடாப்ட் அண்ட் சேஞ்ச். நீங்கள் தான் பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.